அன்பு மாணவ செல்வங்களுக்கு எனது அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். குழந்தைகளே, நீங்கள் ஈடுபட்டிருப்பது ஒரு பெரிய முயற்சியான காரியம். ஏனென்றால் உண்மையிலேயே எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனம்தான் எங்களை வழி நடத்த வேண்டும். அப்ப மனம் உற்சாகமாக இருந்தால் இது கடினமான காரியம் அல்ல. இப்ப காலையில எழுந்து நாங்கள் இந்த வகுப்புல ஈடுபடுவது சில வேளை கொஞ்சம் சிரமம் போல முதல் ஆரம்பத்துக்கு இருக்கும். இதை பழகி கொண்டு வந்து விட்டீர்களா இருந்தால் எதிர்காலத்துல உங்களுக்கு இது ஒரு கடினமான செயலாக இருக்காது. அப்ப நீங்கள் உங்களை அதாவது திறமையானவராக மாற்ற வேண்டிய ஒரு நிலையில இருக்கின்றபடியால் நீங்கள் நிச்சயமாக இந்த காலையில எழுந்து படிக்கிறத விரும்பிக் கொள்ளுங்கள். அது இப்ப முதல் ஆரம்பத்துல ஓரளவு கடினம் போல இருந்தாலும் போக போக உங்களுக்கு அது இலகுவாகிவிடும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மற்ற அனைவரையும் வீடியோ போடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு நான் இன்று விளக்கம் தரப்போகின்ற பயிற்சிகள் நுழைகின்றேன். அதாவது நாங்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் வருடம் இன்னும் ஒரு வருட காலம் இருக்கின்றது. அந்த காலங்களுக்குள்ள உங்களுக்கு நான் என்னத்தை கற்பிக்க போறேன் என்பதையும் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கூறி வைப்பது தெளிவாக இருக்கும். அதாவது இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் உங்களுக்கு என்னுடைய பயிற்சிகள்ல 2ஆம் தரம் 3ஆம் தரத்துக்காக வெளியிட்டுள்ள நுண்ணறிவு வினாக்கள், அதாவது வினாத்தாள் ஒன்றை தழுவிய வினாக்கள் கற்பிப்பேன். பிறகு நீங்க 4ஆம் தரத்துக்கு அல்லது 5ஆம் தரத்துக்கு சென்ற பிறகு 2 தரத்துல இங்கே பிள்ளைகள் இருக்கிறீர்கள். இப்போ 3ஆம் தரம் அல்லது 4ஆம் தரம், அடுத்த வருடம் 4ஆம் தரம் அல்லது 5ஆம் தரம். அப்ப நீங்க அடுத்த வருடம் போன பிறகு உங்களுக்கு 4ஆம் தர பயிற்சிகளும் 5ஆம் தர பயிற்சிகளும் கற்பிக்கப்படும். ஆனா இதுல கூடிய அளவில் நான் பாட விடயங்களை கற்பித்து கொண்டு அதோட கூடிய அளவில் நுண்ணறிவு சார்ந்த வினா விடை பழக்கங்கள் தான் வழங்குவன். அப்ப நீங்க அதை தெளிவாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது பிள்ளைகளோட முகத்தை பார்க்க, இந்த ஹஸ்வின் என்று பெற்ற முகத்தை பார்க்க எனக்கு தெரியுது மிகுந்த கவலையாக இருக்கின்றது. அவரை வில்லங்கப்படுத்தித்தான் எழுப்பி விட்டிருக்கலாம் போல நடக்க. அப்படி இருக்காது. அப்ப சந்தோஷமா இது வீடியோ போடு, டக்குனு வீடியோ நிப்பாட்டிக்கிட்டான். என்ன காரணம் என்றால் அவன் முகத்தை பார்த்தா எனக்கு கவலையா கிடக்குது. மிகுந்த சோகத்தோட இருக்கிறான் வகுப்பில். ஏன்? அகத்தின் அழகு முகத்துல காட்டும். மனம் எங்களுக்கு விருப்பமா இருந்தா முகத்துல காட்டும், எங்களுக்கு வெறுப்பா இருந்தாலும் முகத்துல காட்டும். அப்ப சரி, ஆனபடியால் நீங்க இதுல கொஞ்சம் இரண்டா எனக்கும் தெரியும் குழந்தைகள நிலப்பாடு. ஆனா நல்ல பெறுபதற்காக இப்ப இருந்தே கல்வியை பெறுவது சிறந்த காரியமாக இருக்கும் என கூறிக்கொண்டு நான் இப்ப உங்களுக்கு இன்று விளக்கம் தரப்போகின்ற பயிற்சித்தாளை எடுத்து விளக்கம் தரப்போறேன். மிகுந்த கவனமாக பார்த்து கொள்ளுங்கோ பிள்ளைகள். இது உங்களுடைய ஒரு முக்கியமான பெரிய முயற்சி என்பதை மறந்து விடாதீங்கோ. இது உங்களை ஒரு சிறந்த நிலைக்கு இட்டு செல்லும் என்பதையும் மறந்து விடாதீங்கோ. இப்ப நாங்க 3ஆம் பக்கத்துக்குரிய விடைகளை பார்க்க போறோம். இப்ப இதுல நான் சொல்லித்தர விடயங்களை மெல்ல மெல்ல கேட்டு புரிந்து கொள்ளுங்கோ. புரிந்து கொள்ற போது உங்களுக்கு எதிர்காலத்துல சிறந்த பெறுபேறு பெறுவதற்கு இது வழிகாட்டும். சரி, இப்ப நாங்க இதுல 3ஆம் பக்கத்துல பார்க்கிறோம். இதுவரையில கடந்த வகுப்புகள்ல 1ஆம் பக்கம் 2ஆம் பக்கம் பார்த்தோம். இன்றைக்கு இனி பக்கங்களை கொஞ்சம் கூட்டி பார்த்து கொண்டு போனால்தான் விரைவாக கற்று முடிக்கலாம். ஆனா உங்களை தெளிவாக விடயம் வழங்க வேண்டும். இப்ப இதுல 12வது வினாவை பாருங்கோ. இதுல 3 படங்கள் தந்திருக்க. இதுல வயது கூடியவர் யார் என்று கேட்கப்படுது.
அப்ப இந்த படங்களை பார்த்தா எங்களுக்கு தெரியுது. முதலாவது படத்துல இருக்கிறது அம்மா குழந்தைய வைத்திருக்கிறா. இரண்டாவது படத்துல இருப்பது பாட்டி, அம்மாவின் தாயாக இருக்கலாம் அல்லது அப்பாவின் தாயாக இருக்கலாம். அம்மப்பா, அம்மம்மா அல்லது அப்பா அம்மா. அடுத்த படத்தில் இருப்பது ஒரு சிறுமி. அப்ப நிச்சயமாக இதில் யாருக்கு வயது கூட இருக்கும்? பாட்டிக்கு தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அப்ப வயது என்பது எதை கொண்டு கணிக்கப்படுகின்றது? நாங்கள் பிறந்ததில இருந்து வயது கணிக்கப்படுது. இப்ப உங்களுக்கு தெரியும், உறவு முறைகள்ல அண்ணா அக்கா இருப்பார்கள், உங்களுக்கு தம்பி தங்கையும் இருப்பார்கள். அண்ணா அக்கா என்றால் உங்களுக்கு முந்தி பிறந்தவர், தம்பி தங்கை என்றால் உங்களுக்கு பின்பு பிறந்தவர், முன்பு பின்பு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப அம்மம்மாட மகள் தானே அம்மா. அப்ப அம்மம்மா வயது கூடினவா, அம்மா வயது குறைந்தவா. அம்மாட மகள் தானே பிள்ளை. அப்ப பிள்ளை மிக வயது குறைந்தது. சரி, இனி அடுத்த வினாவை பார்ப்போம். இதுல உயரம் குறைந்தவர் யார் என்று கேட்கப்படுது. அப்ப உயரம், மகனை விட தகப்பன் உயரம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இங்க அப்படித்தான் இருக்கின்றது. இங்க பாருங்க, தாத்தா நிற்கிறார் முதலாவது படத்துல, இரண்டாவதுல நீங்க நிற்கிறீர்கள், மூன்றாவதுல அப்பா நிற்கிறார். அப்பாவை விட தாத்தா கொஞ்சம் உயரம் குறைவு. ஆனா தாத்தா அப்பா இரண்டு பேரையும் விட நீங்கள் உயரம் குறைவு. அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் முயற்சியில ஈடுபடுவோம். அதிக எழுத்துக்கள் உள்ள சொல் யாது என்று சொல் எது என்று கேட்கப்படுது. இங்க பாருங்க, இதுல அதாவது 14வது கேள்வியில அதிக எழுத்துக்கள் உள்ள சொல் எது? சொல் என்பது எழுத்துக்களின் ஊடாக வருகின்றது. எழுத்துக்கள் என்பது குறியீடுகள். குறியீடுகள் அதாவது கோடுகள், வளைந்த கோடு, நேர்கோடு, இதான் எழுத்துக்களாக வருது. வளைந்த கோடு, நேர்கோடு, புள்ளிகள், இவையெல்லாம் சேர்ந்து எழுத்தாக வருது. ஆனா எங்களுக்கு தெரியும், சில எழுத்துக்கள்ல இரண்டு குறியீடும் பெறும், ஒரு குறியீடும் பெறும், ஒரு எழுத்தாக. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த காவன்னாவில அரவும் சேர்ந்து ரெண்டு எழுத்தாக இருக்குது. ஆனா ரெண்டு குறியீடாக இருக்கின்றது, ஆனா ஒரு எழுத்து. இந்த லயன்னாவிலையும் ரெண்டு குறியீடு இருக்கு, ஒரு எழுத்து. ஆனா இந்த இரவில ஈனாவில ஒரே குறியீடு ஒரே எழுத்து. தானா ஒரே குறியீடு, பூனாவும் ஒரே குறியீடு ஒரே எழுத்து. அப்ப இங்க எழுத்துக்கள் தான் கேட்கப்படுகின்றது ஒழிய குறியீடுகளின் எண்ணிக்கை கேட்கப்படவில்லை. அப்ப இப்ப உங்களுக்கு குறியீடு என்பது என்னென்று விளங்கோடும். இப்ப ஆனா என்பதற்கு முதல்ல ஒரு சுழி வட்டம் கீறுறோம், பிறகு வளைகோட்டை கொண்டு வருகிறோம், பிறகு நேர்கோட கிடையாக கொண்டு போறோம், பிறகு நிலைக்குத்து கூட போடுறோம். இதான ஆனா. அப்ப இந்த கோடுகள் எல்லாம் குறியீடுகள். இந்த கோடுகள் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாகின்றது. இப்ப இதுல கேட்கப்படுற வினா என்னென்றால், அதிக எழுத்துக்கள் உள்ள சொல் எது? அப்ப நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் பார்ப்போம். இதற்கு 2 எழுத்து, இதற்கு 3 எழுத்து, இதற்கு 2 எழுத்து, இதற்கு 4 எழுத்துக்கள். ஒவ்வொன்றும் தனித்தனி குறியீடாக ஒவ்வொரு எழுத்துக்கள். அப்ப இதற்கான விடை இரண்டாவது பொருத்தமானது. அடுத்த பார்ப்போம். இதுல ஒலி மரபு சொல், அதாவது எம்மை சூழ பல வகையான பிராணிகள் இருக்கின்றது. அந்த பிராணிகள் ஒவ்வொன்றும் ஒலி எழுப்பத்தான் செய்யும், அதாவது சத்தம் எழுப்புவது. அதாவது எங்களுக்கு 6 வகையான அறிவு இருக்கின்றது. பகுத்தறிவோடு சேர்த்து 6 சூழலை அறிகின்ற அறிவு இருக்கின்றது.
இப்ப தாவரங்களை பொறுத்தவரையில தொடுகின்ற அறிவு மட்டும்தான் இருக்கும். அதாவது அதை நாங்க தொட்டால் அந்த தாவரத்தை தெரியும் நாங்கள் தொடுறோம் என்று. இந்த ஒரு அறிவு மட்டும்தான் இருக்கு. சிறிய பூச்சிகளுக்கு தொடுவதோட உணவை உண்ணுகின்ற ருசி என்கின்ற உணர்ச்சியும் இருக்கின்றது. இப்படியாக அறிவு கூடிக்கொண்டு போகுது. எங்களுக்கோ 5 வகை அறிவோட, அதாவது 5 புலன்களால மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய் என்றா உடம்பு, உடம்பு தொடுவதை அறிகிறோம். வாய் என்பது வாய்க்குள்ள நாக்கு சுவையை அறிகின்றது. கண் என்பது கண் பார்க்கிறது. காது கேட்கிறது. மூக்கு மணக்கிறது. இந்த 5 வகையில தான் நாங்கள் அறிவை பெறுகிறோம். இந்த அறிவை எல்லாம் பயன்படுத்தி மனதால பகுத்தறிவு என்று பகுத்து அறிகிறோம். அப்ப நாங்கள் 6 அறிவு உள்ளவர்கள். அப்ப இந்த இதுல அதற்கு இந்த தாவரம் எல்லாம் சத்தம் எழுப்பாது. தாவரம் கதைக்காது. தாவரம் கதைத்ததை நீங்க கேட்டு இருக்க முடியாது. ஆனா தாவரம் இலைகள் ஆடி கேட்கிறது காற்றின் சத்தம். தாவர இலை சத்தம் எழுப்பவில்லை. ஆனா இந்த பூச்சிகள் சிலது இசை எழுப்பும், சத்தம் எழுப்பும். மற்ற இந்த பறவை இனம், அதாவது சிறிய விலங்கு இனம் சத்தம் எழுப்பும். அப்ப இங்க ஒலி மரபு சொல்லுன்றது, ஒலி என்பது சத்தம். இந்த சத்தம் மரபு சொல் என்றால் என்ன கருத்து என்றால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மரபு ரீதியாக எங்களுடைய பெற்றோர் அவை இந்த பெற்றோர் அப்படியே எங்களுடைய மூதாதையர் பயன்படுத்திய சொற்கள்லாம் மரபு சொற்கள். அந்த சொற்களை நாங்கள் மாற்ற முடியாது. ஏன்? அதான் பாவனையில சரியென கருதப்படும். இப்ப சொற்களுக்கு ஆதிகாலத்துல மக்கள் அந்த சொற்களுக்கு ஏதோ ஒரு கருத்தை கொடுத்து அந்த கருத்து இப்ப எங்களுடைய மனதிலே அப்படியே பதிந்து விட்டது. அப்ப சொற்கள் என்பது மரபு ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப பாருங்க, இதுல முதல் படத்தை பார்த்தோம். ஆந்தை. ஆந்தை என்ன மாதிரி சத்தம் போடும்? அதை சொல்றது அலறும் என்று. ஆந்தை அலறும். அதே மாதிரி பூனை சீறும் என்று சொல்லப்படும். அப்ப இதெல்லாம் ஒலி மரபு சொல். காகம் கரையும், கோழி கூவும் அல்லது கொக்கரிக்கும். சேவலினம் ஆண்கோழி கூவும், பேடு பெண்கோழி கொக்கரிக்கும். அப்ப நாங்க இனி தொடர்ச்சியான வினாவுக்கு விடை விளக்கம் பார்ப்போம். அடுத்த பாருங்க, விடுகதை. விடுகதை என்பது ஏதோ ஒன்றை தீர்மானமாக நினைத்து கொண்டு சொற்களை புனைந்து அந்த அந்த சொற்களை புனைந்து அந்த குறிக்கப்பட்ட நினைத்த, அதாவது குறித்த பொருளை அல்லது சொல்ல இனங்காண உதவுவது. இப்ப பாருங்க, நான் சொன்னதை திருப்பி சொல்லுவாள். அப்ப நான் சொன்னதை திருப்பி சொல்லுவாள் என்பது இங்க நான் என்பது உங்களை கருத்துது. நீங்க சொன்னதை திருப்பி சொல்லக்கூடியது இதில் யார்? காகமா, கிளியா, மயிலா? கிளிதான் சொன்னதை திருப்பி சொல்லும். அதாவது சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. கிளிப்பிள்ளை என்றால் அந்த கிளி சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லும். அதுக்கு ஒருக்கா சொன்னா கேட்டு சொல்லாது, பல தடவை ஒரு சொல்ல 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 அதை கேட்டு அப்படியே திருப்பி சொல்லும். அப்ப நான் சொன்னதை திருப்பி சொல்லுவாள் சிவப்பு சொண்டுக்காரன். கிளியின் சொண்டு வந்து சிவப்பு நிறமாக இருக்கின்றது. அப்ப இதற்கு பொருத்தமான விடையாக நாங்கள் 2வது விடையை குறித்தல் வேண்டும். இப்ப அன்பு குழந்தைகளே, நீங்கள் இப்ப தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்ப இருந்தே ஆரம்பத்திலே இருந்தே கற்றுக்கொண்டு வரைகளை உங்களுக்கு நிறைந்த அறிவை பெறக்கூடியதாக இருக்கும்.
ஆனா முக்கியமானது என்னன்னு சொன்னா நீங்க இந்த அறிவை பெறுவதிலே ஆர்வமாக இருக்க வேணும். மிகுந்த ஆர்வமாக இருந்தால்தான் உங்களுக்கு இந்த பெறுகின்ற அறிவு சிறப்பாக அமையும். உங்களுக்கு ஆர்வம் இருக்கு என்பது கணிப்பேர்ல எனக்கு முகத்துல தெரியுது. நீங்க எல்லாம் குழந்தைகள், சின்ன பிள்ளைகள். இப்ப 5 வயதிலேயே சாரி 5 மணிக்கே எழுந்திருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறீர்கள். இந்த சிறப்பான ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும். கொஞ்சம் சிரமம் போலதான் இருக்கும். இப்ப நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான். ஆனா நீங்க குழந்தைகள், நான் வயது போனவர். அதுபடியா எனக்கு அது பழகி இருக்குது. உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் சிரமம் போல இருக்கும். ஆனா இப்படி நீங்க பழகி கொண்டு வந்துவிட்டால் இது இலகுவாக இருக்கும் என உங்களை திரும்ப திரும்ப நான் சொல்றது இதான். நீங்க இத கஷ்டமாக நினைக்காதீங்க. இது ஒரு இலகுவான விடயம். பழகி கொண்டு வாங்கோ. நல்ல எதிர்காலம், உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கும். இப்ப உங்களை பொறுத்தவரையில இப்ப எதிர்காலம் என்றால் எல்லாம் நித்திர கொள்ள விட்டால் சந்தோஷமாக இருக்கும். எதிர்காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப உங்களுடைய விருப்பம் என்னென்றால் இப்ப நித்திர கொள்ள விட்டால் சந்தோஷமாக இருக்கும் என்று. ஆனா அப்படி நினைக்காதுங்க பிள்ளைகள். கொஞ்சம் படித்தோமா இருந்தால் நாங்கள் நல்லா வரலாம். அதுக்காகத்தான் நாங்கள் சிரமப்படுகிறோம் என்பதை நீங்க நினையுங்கோ. இப்படியாக நான் தினசரி உங்களை 5 நாட்களுக்கு காலையில் எழுப்புவேன். சனி ஞாயிறு நீங்கள் காலையில் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு அதாவது ஒவ்வொரு திங்கள்ல இருந்தும் வெள்ளி வரைக்கும் உங்களை கற்பிப்பேன். அப்ப நீங்க ஓரளவு சிரமம் என்றால் பழகி கொண்டு போக அது பழக்கத்துல வந்துவிடும். சரி, நாங்கள் இப்ப தொடர்ச்சியாக அடுத்த 4ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில ஈடுபட போகின்றோம். அப்ப நீங்க இந்த கேள்வி விவர நான் காட்டுகின்ற போது அவதானமாக அவதானிங்கோ பிள்ளைகள். இதுல நாங்க 18வது வினாவுக்கு விடை காண முயற்சி செய்வோம். அவன் தண்ணீரில் தான் வசிப்பான், தரைக்கு வந்தால் இறந்து விடுவான், அவன் யார்? இதுல 3 பிராணிகள் இருக்கு. தவளை இருக்கு, மீன் இருக்கு, ஆமை இருக்கு. இது 3மே நீரில் வாழக்கூடியதான். அப்ப அவன் தண்ணீரில் தான் வசிப்பான் என்றால் 3க்கும் பொருந்தும். தரைக்கு வந்தால் இறந்து விடுவான். அப்ப தரை என்பது நிலம். இப்ப உயிரினங்கள் வாழ்றது தரை, நீர் என்ற 2 இடங்கள்ல தான் வாழும். வானத்துல பறந்தாலும் வானத்துல வாழ்வதில்லை. அது தரையில இருக்கின்ற மரங்கள்லயோ இல்ல தரைகள்லயோ புற்றுகளுக்கையோ பத்தைகளுக்கையோ பொந்துகளுக்கையோ தான் ஜீவிக்கும். அப்ப அது தரை என்றுதான் கருத வேண்டும். அப்ப தரை தவிர்ந்தது நீருக்கு வாழ்றது. நீருக்கு வாழ்றதை சொல்றது நீர் வாழ் உயிரினம். தரையில வாழ்வதை சொல்வது தரை வாழ் உயிரினம். அப்ப இந்த தரையில வாழ்ற உயிரினத்துக்கும் நீருக்க வாழ்ற உயிரினத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தரையில வாழ்ற உயிரினம் தரையில சுவாசிக்கிறதுக்கேற்ற உடல் உறுப்பு இருக்கிறது. நீருக்க வாழ்ற உயிரினம் நீருக்க சுவாசிக்கிறதுக்கேற்ப உடல் உறுப்பு இருக்குது. நீங்க இப்ப மீனை பார்த்திருப்பீர்கள். மீன் தொட்டியல்ல மீன் வளர்ப்பார்கள். அந்த மீனை பார்த்திருப்பீர்கள். அந்த மீன் தண்ணீக்க ஓடிக்கொண்டு நீந்தி கொண்டிருக்கும். நீந்துறது அதாவது தண்ணீர மிதக்கும். தண்ணீக்க ஆழமாக ஊடுருவி நீந்தும், சுழியோடும். அப்ப அப்படி மீன் நீந்துகின்ற போதும் அதனுடைய வாயை நீங்க அவதானித்திருப்பீர்கள். திறந்து திறந்து மூடும். அதையும் திறந்து திறந்து மூடுகின்றது என்று நீங்க யோசிச்சு பார்த்தால், அது தான் சுவாசிப்பதற்கு அந்த வாயூடாக தண்ணியை எடுத்து தன்னுடைய ஒரு பகுதி, அதற்கு சுவாசிப்பதற்கான பகுதி இருக்கு, அந்த பகுதியூடாக அந்த தண்ணீர இருக்கிற காற்றை எடுத்து சுவாசிக்கும். அப்ப நாங்களும் சுவாசிக்கிறது என்ன செய்கிறோம்? சூழல்ல இருக்கிற காற்றை மூக்கு நீராக எடுத்து சுவாசித்து, அதாவது எடுக்கிறோம், வெளியில வர்றோம். அந்த காற்றில இருந்து எங்களுக்கு தேவையான பகுதியை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை நீக்கல எங்களோட கழிவையும்
இப்ப ஒன்று இன்னொன்றாக மாற்றப்படும். அப்ப கழிவையும் அதோட சேர்த்து அனுப்புறோம். அப்ப தரைவாழ் நீர்வாழ் என்பது உங்களுக்கு புரிந்து விட்டது. அப்ப இதுல மீன் மட்டும்தான் நீர்ல வாழ்றது, தண்ணி நீர்ல வாழ்றது. இந்த தவளையும் ஆமையும் நீர்லையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். இப்ப உங்களை நான் சொன்னா, நீரில மட்டுமிருந்தால் நீர்வாழ் உயிரினம், தரையில இருந்தால் தரைவாழ் உயிரினம், நீரிலையும் நிலத்திலையும் சேர்ந்து இருக்குமா இருந்தால் இரண்டிலும் வாழக்கூடிய உயிரினம் என்பது ஈர் ஊடக வாழ் உயிரினம் என்று தெரிந்து கொள்ளுங்க. அதெல்லாம் இப்ப உங்களுக்கு அவசியம் இல்லை. அப்ப இப்ப பாருங்க, தண்டிலையும் வாழக்கூடியது இந்த தவளையும் ஆமையும். அப்ப நீ இதுல சொல்லப்படுது தண்ணீர்ல வசிப்பான். 3 பேருமே தண்ணீர்ல வசிப்பார்கள். தரைக்கு வந்தால் இறந்து விடுவான் என்றால் அது மீனுக்குத்தான் மிக பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடையாக நாங்கள் மீன் என்பதற்கு கீழே கோடு போட வேண்டும். அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். எழுத்துக்களை இணைத்து ஆக்கக்கூடிய சொற்கள் கொண்ட விடை எது என்று கேட்கப்படுது. இப்ப நாங்க இந்த எழுத்துக்களை சேர்க்கிற போதோ, அதாவது இந்த காகத்தோட காவண்ணாவை சேர்த்தால் காகம். அப்ப காகம் என்பது இங்கே சரியாக இருக்குது, இங்கேயும் சரியாக இருக்கு. ஆனா இது பிழை. அப்ப இந்த விடை பிழை. இனி தாகம். அப்ப தாகம் என்பது இங்கேயும் சரியாக இருக்குது, இங்கே சரியாக இருந்தாலும் இது ஏற்கனவே பிழை என்று தான் கருதி விட்டோம் இந்த விட. அப்ப இங்க பிழையாக இருக்குது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது 3வது விடைதான் பொருத்தம். அடுத்ததை பார்ப்போம். பாகம். பாகமும் சரியா இருக்கு. அப்ப நாங்க இந்த விடைக்கு கோடு எடுத்தல் வேண்டும். இப்ப உங்களுக்கு சொற்களை கொண்டு, அதாவது சொல்லாக்குகின்ற போது இந்த முதல் எழுத்தை மாத்திரம் மாற்றி 3 எழுத்துல 3 சொற்களாக கற்றுக்கொண்டீர்கள். கானா இம்மன்னா என்கின்ற இறுதி 2 எழுத்தோட காவன்னா தாவன்னா பாவன்னா என்பதை எழுதி அதை 3 எழுத்து சொற்களாக ஆக்க கற்றுக்கொண்டீர்கள். இப்ப உங்களுக்கு நான் இந்த சொல் விடயத்துல மேலதிகமாக கொஞ்சம் தகவல் தரேன் பாருங்க. இப்ப நாங்க சொற்களை, இப்ப சில சொற்கள் இடமிருந்து வலமாக, நாங்க இப்ப சொற்களை இடமிருந்து வலமாகத்தான் வாசிக்கிறது. இடது கை என்றது நாங்க இப்ப எங்கட வலது கை இந்த பக்கம் வைப்போம். இந்த பேப்பர்ல எழுதி காட்டுறேன் பாருங்க. சாரி, அதாவது எங்கட வலது, இந்த பேப்பர் இந்த வலது பக்கம் எது என்றால் இப்படியாக நாங்க கையை வைத்தால் இது வலது பக்கம். இங்க இதுல நாங்கள் எங்களை கையை வைத்தால் இப்படியாக வைக்கப்படுது, இது இடது பக்கம். அப்ப நாங்க சொற்களை எழுதுவது இடமிருந்து வலமாக. இப்ப பாருங்க, அம்மா என்று தொடங்குற என்றால் ஆனா முதல்ல, பிறகு மன்னா. அப்ப இடது பக்கம் இருந்து வலது பக்கமாக சொற்களை எழுதுகின்றோம். அம்மா, தம்பி. அப்ப உங்களுக்கு இப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், சொற்களுக்குரிய எழுத்துக்களை இடமிருந்து வலமாக எழுதுகின்றோம். வாக்கியங்கள் கூடி இடமிருந்து வலமாக தான் எழுதுவோம். அம்மா பால் தந்தாள். அப்ப பாருங்க, இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் நோக்கி போறோம். அப்ப இடம்பலம் என்று பார்க்கிறது, நாங்க சாப்பிடுற கை, இதான் சாப்பிடுற கை. இதை இந்த பேப்பர்ல வைத்தால் நாங்க பார்க்கிற பேப்பர்ல வைப்பது இது வலது கை பக்கம், இது இடது கை பக்கம். அப்ப இடது கை பக்கம் இடது, வலது கை பக்கம் வலது. இப்ப உங்களுக்கு பேப்பர்ல இடம்பலம் தெரிந்து விட்டது. இப்ப சொற்களை எழுத்துக்களை கொண்டு ஆக்கலாம் என்பதும் விளங்கிவிட்டது. சொற்களை சேர்த்து வாக்கியம் ஆக்கலாம் என்பதும் விளங்கிவிட்டது. இப்ப நான் இந்த எழுத்துக்கள் சேர்வதன் மூலம் சொற்கள் சேருகின்றது, உருவாகின்றது.
இப்ப சில சொற்களை உங்களுக்கு தாரன் பாருங்கோ. தீ க தி. இந்த சொல்லில உள்ள சிறப்பியல்பு என்னென்றால், இடமிருந்து வலமாக உச்சரித்தாலும் வலமிருந்து இடமாக உச்சரித்தாலும் ஒரே கருத்து தரும். பாருங்க, தீ கதி, தீ கதி, இப்படி வந்தாலும் தீ கதி. இதே மாதிரி விகட கவி என்பதை பாருங்க, விகட கவி. இங்கிருந்து பார்த்தாலும் விகட கவி, இங்கிருந்து பார்த்தாலும் விகட கவி. இப்ப இதே மாதிரி வேறொரு பார்ப்போம். மாடு ஓடுமா? இத திருப்பி பாருங்க பிள்ளைகள். அதாவது இடமிருந்து வலமாக மாடு ஓடுமா, வலமிருந்து இடமாக பார்ப்போம், மாடு ஓடுமா. அப்படிதான் இருக்கு. மாவன்னா டூனா, ஓவன்னா டூனா, மாவன்னா மாடு ஓடுமா. அப்ப உங்களுக்கு இந்த ஓடுமா என்பதை இதுல பாவன்னாவை போட்டு விட்டா மாடு பாடுமா, இதுல ஆவன்னாவை போட்டு விட்டா மாடு ஆடுமா. அப்ப மாடு ஓடுமா, மாடு பாடுமா, மாடு ஆடுமா என்று நாங்கள் இந்த சொற்களை இடமிருந்து வலமாக வலமிருந்து இடமாக, இது ரெண்டு சொல் சேருது, ஒரு சொல்லாம் இருக்கலாம். இப்ப விகட கவி என்பது ஒரு சொல், ஒரே சொல் இடமிருந்து வலமாக ஒரே கருத்து, வலமிருந்து இடமாக ஒரு கருத்து. இவைகளை மெல்ல மெல்ல புரிஞ்சு கொள்ளுங்கோ. உங்களுக்கு இது கஷ்டமான பயிற்சியா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் புரிய இல்லையென்று சொன்னா அம்மா அப்பாட்ட கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 20வது வினாவை பார்ப்போம். இதுல இப்ப உங்களுக்கு இடது பக்கம் தெரிந்து விட்டுதான். இடது பக்கத்துல இதுல உங்களுக்கு இடது பக்கத்துல 4 எழுத்து இருக்கு, வலது பக்கத்துல 2 எழுத்து இருக்கு. அப்ப இது வலது பக்கம், இது இடது பக்கம் என்பது உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடது பக்க எழுத்தையும் வலது பக்க எழுத்தையும் சேர்த்தால், ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த 2 எழுத்துக்களையும் சேர்த்தால் எது பொருத்தமாயிருக்கு என்று பார்ப்போம். மாதம் 3 விடையிலேயும் சரி, பாவம் இதுல பிழை, பாதம் இதுல சரி, இதுலயும் பிழை, பாதம். அப்ப இவங்களுக்கு தெரியுது இது பிழை போல நடக்குது. அப்ப இது சரி என்று பார்ப்போம். அடுத்தது பூதம், அடுத்தது கீதம். அப்ப 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். அன்பு குழந்தைகளே, உங்களுக்கு கொஞ்சம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க இத படிச்சு கொண்டு வரையக்கல மிகுந்த திறமைசாலியா மாறுவீர்கள். உங்களை நீங்கள் ஆரோக்கியமானவர்களாக, அறிவுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களால முடியும், முடியாதுன்னு இல்லை. சரி, நான் இப்ப 21வது கேள்வியை சொல்றேன் பாருங்கோ. நான் அதிகாலையில் எழுவேன், காகா என கரைவேன், குப்பைகளை உண்பேன், நான் யார்? இது ஒரு இந்த இதுல 3 படத்துல உள்ள ஒன்று தான் சொல்வது போல நாங்க பாவனை பண்றோம். நான் அதிகாலையில் எழுவேன், அப்ப அது சேவலுக்கும் பொருந்தும், அதிகாலையிலே எழுப்போம். நான் எந்த நேரம் இருக்கு நித்திர கொள்ளும், அது வேற வழியாம். ஆனா காகமும் அதிகாலையிலே எழுப்போம். அப்ப இதுல எங்களுக்கு இப்ப விளங்குறேன்னு 2வது விட எந்த நேரம் அது எப்போ படுக்கும் எப்போ முடியுமோ அதை பத்தி சொல்லலாம். அது அதிகாலையில மட்டுமல்ல, இரவு நள்ளிரவும் குளித்திருக்கும். அப்ப அதை பற்றி நாங்க கருத்து சொல்ல முடியாது. இப்படியாக நான் பக்கத்தை விளக்கம் தருகின்ற போது நீங்கள் இது கீறுவீர்களா இருந்தால் அந்த பெயர்களை பார்த்து பெர்மனன்ட் ரிமூவ் பண்ணி விடுவேன் என்பதை எச்சரிக்கையாக இருக்கும். அடுத்தது, இதுல சேவலும் அதிகாலையில் எழுப்பும், காகமும் அதிகாலையில் எழுப்பும். ஆனா காகா என கரைவேன் என்பது அது தொனி, சத்தம், ஒலி. அப்ப காகா என கரைவது காகம்தான். அப்ப அதை உறுதிப்படுத்துகிறது. அது குப்பைகளை உண்பேன், சேவலும் குப்பையிலே உண்ணும். ஆனா காகம் அதுல விசேஷம். சேவல் பறக்கக்கூடியது என்றாலும் தரையில நடந்துதான் தெரியும், கூடிய நீரம் தேவைக்கு மட்டும் பறக்கும். ஆனா காகம் இந்த நேரம் பறந்து கொண்டிருக்கும்.
பறந்து கொண்டு எங்க குப்பையை காணுதோ அந்த இடத்துல போய் அந்த குப்பையை சாப்பிடும். அப்ப காகம் என்பது பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். நான் வைத்தியசாலையில் இருப்பேன், மருந்து தருவேன், நோய் குணமாகும். அப்ப வைத்தியசாலையில இந்த 3 பேருமே இருக்கலாம். டாக்டருக்கும் நோய் வந்து இருக்கலாம், ஒரு அதாவது நீதிபதியும் இருக்கலாம், ஒரு ஆசிரியருக்கும் வருத்தம் வந்தா வைத்தியசாலையிலே இருக்கலாம். ஆனா மருந்து தருவேன் என்பது யார்? வைத்தியர் தான் மருந்து தருவார். அதாவது என்ன நடக்கும்? நோய் குணமாகும். அப்ப நான் யார் என்ற கேள்விக்கான விடை வைத்தியர். அப்ப அந்த வைத்தியர் என்ற சொல்லின் மேல் கோடுதல் வேண்டும். வைத்தியர் என்ற படத்தின் கீழே கோடு போட வேண்டும். சரி பிள்ளைகள், இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். 3 சொற்களில் நீக்கப்பட்ட எழுத்துக்களை இது ஒரு சொல்லாக வரவணுமா இருந்தால் நல்லா கவனிங்கோ. முதலாவது ஒரு சொல்லாக வரவணுமா இருந்தா ஊலக உம்மன்னா வரணும். இது ஒரு சொல்லாக வரணும் என்றால் பூ கானா வரணும். இது ஒரு சொல்லாக வரணும் என்றால் ஆலயம் லானா வரணும். அப்ப கானா உம்மன்னா கானா லானா என்ற ஒழுங்கில இருக்கிறது இந்த விடை. இங்க பாருங்க, உம்மன்னா கானா லானா என்று இருக்கிறது. சரி அன்பு குழந்தைகளே, நாங்கள் இன்றைக்கு 2 பக்க வினாக்களுக்கு விடையளிக்க கற்றுக்கொண்டோம். இப்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க படிக்கிற காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அப்ப இதே போல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா படித்து கொண்டு வர நீங்க நல்ல திறமைசாலியாக மாறிவிடுவீர்கள். பயப்பட தேவையில்லை. மெல்ல மெல்ல படிக்க மெல்ல மெல்ல சிறந்த அறிவாளியாக மாறிவிடுவீர்கள். இரண்டால் அறிவை கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கலாம். பணம் வேணுமென்றால் நிறைய பணம் ஒரே அடியில வரலாம், அதே மாதிரி ஒரே அடியா போகலாம். ஆனா கல்வி மெல்ல மெல்லத்தான் வரும், அது போகவே போகாது. பணம் போனாலும் கல்வி போகாது. இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதால இந்திய அறிவு குறையும் ஒன்றில்லை, இன்னும் கூடும். சரி பிள்ளைகள், இனி நாளைய வகுப்பில சந்திப்போம். உங்களுக்கு பாய் பாய் கூறி விடைபெறுகிறேன். நாளைய வகுப்பில சந்திப்போம்.